வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் ஜூனியர் ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 4 மாடல் வந்துட்டு ஆல்ரெடி வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் கூட அந்த வீடியோஸ் பார்க்கலன்னா வீடியோவோட எண்டில் ப்ளேலிஸ்ட் கொடுக்குறேன், டச் பண்ணி மறக்காமல் வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது மாடல் 5. சரிங்களா? பாருங்கள், இதான் நம்மளுடைய மாடல் கொஷின் பேப்பர். மாடல் 5 அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எதனாலன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டேட்மெண்ட்டுக்கு எடுத்துக்கக்கூடிய டிகிரி பார்த்திங்கன்னா 20லேருந்து 85 டிகிரி. சரிங்களா? நம்மளுடைய சென்டர் வேல்யூ 52. சரிங்களா? பாருங்கள், 20லேருந்து 85 டிகிரி எடுத்துக்கிறதுக்கு தான் நமக்கு சென்டர் வேல்யூ பார்த்திங்கன்னா 52. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி சொல்கிறது தான், ஹெட்லைனை பொறுத்த வரைக்கும் சென்டர் பண்ணுறதுக்கு டோட்டலாக நம்ம எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணிப்போம். சரிங்களா? ஸ்பேஸோட நம்ம சேர்த்து கவுண்ட் பண்ணிக்கணும். நம்மளுடைய டோட்டல் ஸ்பேஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா 20லேருந்து 85 டிகிரிக்குள்ளே நம்மளோட டோட்டல் ஸ்பேஸ் 65 தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ஹெட்லைனை பாருங்கள். நம்மளுக்கு ஹெட்லைனோட கேரக்டர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், நான் வந்து ஹெட்லைனை 2ஆக பிரித்து வச்சுருக்கேன். சரிங்களா? ஏன்னா ஹெட்லைன் வந்துட்டு பார்த்திங்கன்னா 65 கேரக்டர்ஸை தாண்டி போகுது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஹெட்லைனை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி வேணாலும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ஹெட்லைன் பெருசாகவும் செகண்ட் ஹெட்லைன் அதை விட சின்னதாகவும் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி தான் நான் கவுண்ட் பண்ணி பிரித்து வச்சுருக்கேன். சரிங்களா? பாருங்கள், பர்சன்டேஜில் இருந்து ஸ்லாஷ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம தீன்னு டைப் பண்ணுவோம். தி வரைக்கும் ஒரு ஹெட்லைனாக பிரிச்சுருக்கேன். செகண்ட் ஹெட்லைனாக மிடில் இருந்து லாஸ்ட்டில் இயர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இது வரைக்கும் நான் செகண்ட் ஹெட்லைனாக பிரிச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், டோட்டலாக நான் கவுண்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், மேலே எனக்கு 45 கேரக்டர்ஸ் கிடச்சிருக்கு. கீழே செகண்ட் ஹெட்லைன் வந்து 37 கிடச்சிருக்கு. ஸோ பாருங்கள், மேலே உள்ள கவுண்ட் அதிகமாக இருக்குது, கீழே உள்ள கவுண்ட் கம்மியாக இருக்குது. ஸோ நான் பார்த்து ஹெட்லைன் பெருசும் சின்னதுமா பிரிச்சுருக்கேன். சரிங்களா? இங்கே நல்லா பாருங்கள், DUR ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம டியூரிங்கிறத ஃபுல்லாக டைப் பண்ணணும். ஸ்லாஷ் கொடுத்துருக்காங்க, தீன்னு டைப் பண்ணணும். இங்கே அண்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த சிம்பிள் டைப் பண்ணக்கூடாது, AND அண்டுன்னு நம்ம டைப் பண்ணணும். ஸோ அதெல்லாத்தையும் நீங்கள் இங்கே நோட் பண்ணி வச்சுட்டு கவுண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹெட்லைனை சென்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? டோட்டல் கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா 45ன்னு கவுண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 45ஐ நம்ம 2ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் எனக்கு 22 கிடைக்கும். பாருங்கள், நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 22.5 கிடைக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 0.5ஐ நம்ம இங்கேயே ஒமிட் பண்ணிவிடுவோம். எதனாலன்ற ரீசன் வந்து நான் பழைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த 22ஐ மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த 22ல் நம்மளுடைய சென்டர் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா? 52ல் மைனஸ் பண்ணால் நமக்கு 30 கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஹெட்லைனை நம்ம 30வது டிகிரியில் டைப் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஹெட்லைன் பாருங்கள், கவுண்ட் வந்து 37 கிடச்சிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? மேலே உள்ளதுலேருந்து கீழே மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ பாருங்கள், 45ல் 37ஐ மைனஸ் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் 8 கிடச்சிருக்கு. அதை 2ஆக டிவைட் பண்ணால் 4 கிடச்சிருக்கு. பாருங்கள், அதை நம்ம இங்கே ஃபஸ்ட்டு லைனுக்கு கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா டிகிரி, அதோட ஆட் பண்ணிக்கிட்டோன்னா 34 கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 34வது டிகிரியில் தான் நம்மளுடைய செகண்ட் ஹெட்லைன் டைப் பண்ணணும். சரிங்களா? ஸோ மேலே உள்ள ஹெட்லைனுக்கு கீழே உள்ள ஹெட்லைனை நம்ம சென்டர் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹெட்லைனை நம்ம பிரிக்கும்போது பாருங்கள், நடுவில் சிங்கிள் லைன் ஸ்பேஸ் தான். சரிங்களா? ஹெட்லைனை இப்போ ஃபஸ்ட்டு ஹெட்லைனை நான் 30வது டிகிரியில் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி முடிச்சுட்டு கேரேஜை ஒரே ஒரு லைன் தான் தள்ளணும். சரிங்களா? ஸோ சிங்கிள் லைன் ஸ்பேஸ் தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஹெட்லைனை டைப் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஹெட்லைனை 34வது டிகிரியில் டைப் பண்ணோன்னா மேலே உள்ள ஹெட்லைனுக்கு கீழே உள்ள ஹெட்லைன் சென்டராக வந்துடும். சரிங்களா? ஹெட்லைன் வந்து ஒரே ஹெட்லைன் தான். நமக்கு இடம் பத்தாது அப்படின்றதுனால தான் நம்ம பிரித்து அடிக்கிறோம். ஸோ ஹெட்லைனுக்கு நடுவில் ஒரே ஒரு லைன் ஸ்பேஸ் தான் வரும். சரிங்களா? ஃபுல் ஹெட்லைனையும் நம்ம டைப் பண்ணி முடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் 2 லைன் ஸ்பேஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போது ஃபஸ்ட்டு ஹெட்லைனை நம்ம டைப் பண்ணிட்டோம், சிங்கிள் லைன் ஸ்பேஸ் கொடுத்து செகண்ட் ஹெட்லைனையும் நம்ம சென்டர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்து 20வது டிகிரியிலேருந்து நம்மளோட 85வது டிகிரி வரைக்கும் ஹைஃபன் டைப் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நமக்கு எல்லாமே டபுள் ரோவில் தான் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைன்ஸ் எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி கவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மேலே பாருங்கள், ஃபஸ்ட்டு காலமில் கேட்டகிரி ஆஃப் அப்படின்றது 11 கவுண்ட் இருக்குது. கீழே ஸ்கூல்ஸ் பார்த்திங்கன்னா 7 இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு காலம்லையும் ஹெட்லைன் பார்த்திங்கன்னா கவுண்ட் பண்ணி நான் நோட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், 3rd காலமில் பாருங்கள், இங்கே ஹைஃபன் இது, சரிங்களா? கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, இதெல்லாம் ஹைஃபன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஹைஃபன் வரும்போது ஸ்பேஸ் கிடையாது, சரிங்களா? ஹைஃபனுக்கு முன்னாடி சரி பின்னாடி சரி ஸ்பேஸ்லாம் கிடையாது. அண்ட் இதை பாருங்கள், இதில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அப்படி தான் நம்ம டைப் பண்ணணும். ஹைஃபனோட மேலே ஒரு ஹெட்லைன், கீழே பார்த்தீங்கன்னா சென்டேஜ், அதாவது பர்சன்டேஜை per hyphen centage அப்படின்னு பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அப்படியே தான் நம்மளும் கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ மேலே பாருங்கள், PER ஹைஃபன், சரிங்களா? ஸோ 4 கேரக்டர்ஸ் தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ நான் நோட் பண்ணி 4 நோட் பண்ணியிருக்கேன். கீழே சென்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 7. அதே மாதிரி செகண்ட் காலம் பாருங்கள், மேலே பியூப்பிள்ஸ் அப்படின்றது 6 இருக்குது. என்ட்ரோல்டு வந்து பார்த்திங்கன்னா 8 இருக்குது. இந்த காலமில் பியூப்பிள்ஸ் வந்து 6 இருக்குது, லெஃப்ட் பார்த்திங்கன்னா 4. அதே மாதிரி இங்கேயும் பர்சன்டேஜாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே 4, கீழே 7. ஸோ நான் இப்போ ஹெட்லைன் எல்லாத்தையுமே கால்குலேஷன் பண்ணி வச்சுருக்கேன். எத்தனை கவுண்ட் வருதுன்னு ஒவ்வொரு ஹெட்லைனுமே நான் கவுண்ட் பண்ணி நோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒவ்வொரு காலம்லையும் உள்ள ஹையஸ்ட் வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். லாஸ்ட்டு காலமில் பாருங்கள், நம்மளுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 5 ஹையஸ்ட்டாக உள்ளது, 5 கிடச்சிருக்கு. கீழே உள்ள வேல்யூஸையும் நான் பார்த்துட்டேன். மேலே உள்ள ஃபஸ்ட்டு வேல்யூ தான் நம்மளுக்கு ஹையஸ்ட் கவுண்ட் இருக்குது. ஸோ 5 நோட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு காலம் பாருங்கள், இதுலேயும் ஃபஸ்ட்டு வேல்யூ தான் ஹையஸ்ட்டாக இருக்குது, 9 இருக்குது. ஸோ நான் 9 நோட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு காலம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ சின்னதாக இருக்குது, பெரிய வேல்யூவை வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு காலமோட வேல்யூக்கான கவுண்ட்டையும் இங்கே நோட் பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், 3, 4, 5 இருக்குது, சரிங்களா? அங்கே நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 கவுண்ட் கிடைக்கிது. ஸோ பெரிய வேல்யூவையும் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன், சரிங்களா? ஒரு காலம்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு வேல்யூவோட கவுண்ட்டை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். தென் அதிலேயே ஹையஸ்ட்டாக வேறு ஏதாவது வேல்யூ வந்துச்சுன்னா அதையும் நம்ம நோட் பண்ணிக்கிறோம், சரிங்களா? நான் அதே மாதிரி தான் இங்கே நோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு காலம் பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு வேல்யூ தான் ஃப்ரெண்ட் ஹையஸ்ட்டாக இருக்குது, 9 கவுண்ட் இருக்குது. ஸோ நான் 9 வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். லாஸ்ட்டு காலம்லேருந்து தான் கால்குலேஷன் போடணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ நம்மளுடைய லாஸ்ட் டிகிரின்றது 85. இங்கே பாருங்கள், இந்த டோட்டல் காலம்லையே வேல்யூஸை விட ஹெட்லைன் தான் பெருசாக இருக்குது, சரிங்களா? வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு 5 தான் இருக்குது, ஆனால் ஹெட்லைன் வந்து 7 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 7ஓட +2 இந்த லைனுக்காக ஆட் பண்ணிப்போம் இல்லைங்களா? ஆட் பண்ணோன்னா 9, அதை தான் நான் இங்கே நோட் பண்ணியிருக்கேன். மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு 76 கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 76 அடுத்த காலமில் நம்ம நோட் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த காலமில் நம்மளுக்கு ஹெட்லைனை விட வேல்யூ பெருசாக இருக்குது, சரிங்களா? ஹெட்லைன் வந்து நம்மளுக்கு ஹையஸ்ட்டாக 6 தான் இருக்குது, பட் ஆனால் வேல்யூ பாருங்கள் 9 இருக்குது. ஸோ அப்போ இந்த 9ஓட +2 வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த லைனுக்காக ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ டோட்டலாக 11 மைனஸ் பண்ணோன்னா 65. ஸோ இந்த 65 நெக்ஸ்ட்டு காலமில் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த காலமில் பாருங்கள், இங்கே வேல்யூஸ் வந்து ஹையஸ்ட்டாக 6 தான் இருக்குது, ஆனால் ஹெட்லைன் பார்த்திங்கன்னா 7 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், 7ஓட +2 இந்த லைனுக்காக ஆட் பண்ணிக்கிட்டோன்னா 9. அந்த 9 மைனஸ் பண்ணோன்னா பேலன்ஸ் 56. அப்போது இந்த 56 நான் நெக்ஸ்ட்டு காலம்க்கு எடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஹெட்லைனை விட வேல்யூ தான் பெருசாக இருக்குது. ஸோ அகைன் 9 தான் இருக்குது. 9 +2 இந்த லைனுக்காக ஆட் பண்ணோன்னா 11 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 45 கிடைக்கும்.
ஸோ இந்த 45 வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு காலம்க்கான கேல்குலேஷனை போடுவோம். சரிங்களா? இந்த 45 ஃபஸ்ட் இங்கே நம்ம எடுத்துக்கிறோம். தென் நம்மளுடைய மார்ஜின் பார்த்திங்கன்னா 20 85 நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா டிகிரி. ஸோ நம்மளுடைய மார்ஜின் பாருங்கள் 20 ஸ்டார்ட் ஆகுதா, அந்த 20 நம்ம இங்கே மைனஸ் பண்ணிக்கிறோம். பேலன்ஸ் 25 கிடைக்கும். இப்போது இந்த காலமில் பாருங்கள் ஹெட்லைன் வந்து ஃபஸ்ட்டு ஹெட்லைன் 11 இருக்குது. ஸோ 11 தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. இந்த 11 அப்படியே நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? மைனஸ் பண்ணோன்னா பேலன்ஸ் நம்மளுக்கு 14 கிடைக்கும். அதை நம்ம 2 டிவைட் பண்ணோன்னா 7 கிடைக்கும். இந்த 7ஓட நம்மளுடைய மார்ஜின் 20 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 27 கிடைக்கும். ஸோ 27வது டிகிரியில் நம்ம ஃபஸ்ட்டு ஹெட்லைனை டைப் பண்ணணும். இப்போ பாருங்கள், மேலே உள்ள ஹெட்லைன் 11 இருக்குது, கீழே உள்ள ஹெட்லைன் 7 தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 11லேருந்து 7 மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு பேலன்ஸ் 4 கிடைக்கும். அந்த 4 நம்ம 2 பிரித்தோன்னு சொன்னால் பேலன்ஸ் நம்மளுக்கு 2 கிடைக்கும். அப்போ இந்த 2 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஹெட்லைனுக்கு 27 கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா டிகிரி. இந்த டிகிரியோட ஆட் பண்ணிக்கணும். அப்போ 27ஓட 2 ஆட் பண்ணிக்கிட்டோன்னா 29. ஸோ 29வது டிகிரியில் இந்த செகண்ட் ஹெட்லைனை நம்ம சென்டர் பண்ணணும். நல்லா நோட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது வந்து மாடல் 5 அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? எதனால் மாடல் 5 அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா பாருங்கள், நமக்கு இந்த ஃபஸ்ட்டு காலமை பொறுத்த வரைக்கும் ஒன்று நம்பர்ஸ் வரும், இல்லைனா இயர்ஸ் வரும், இல்லைனா இந்த மாதிரி சென்டென்ஸ் தான் வரும். ஆனால் இந்த மாடலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயரும் கொடுத்துருக்காங்க, சென்டென்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் என்ன சொல்லியிருக்கேன், சென்டென்ஸ் வந்துச்சுன்னா நம்ம மார்ஜின்லேயே ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். நம்மளுடைய மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 20. ஸோ 20வது டிகிரிலேயே நம்ம இந்த சென்டென்ஸ் எல்லாம் டைப் பண்ண வேண்டியது தான். ஆனால் இங்கே இயர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இயரை மட்டும் நம்ம சென்டர் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், 1973 அப்படின்றது நம்மளுக்கு 4 இருக்குது கவுண்ட்டு. கீழே 1974ன்றதும் நம்மளுக்கு கவுண்ட் 4 தான் இருக்குது. ஸோ நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சென்டர் பண்ணணும் இல்லையா. பாருங்கள், ஹெட்லைன் வந்து 11 பெருசாக இருந்துச்சு. அப்போது இந்த 11ல் இந்த 4 மைனஸ் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் என்ன கிடைக்கும்னா 7 கிடைக்கும். 7 நம்ம எப்படி பிரிக்கலாம், 4 + 3ன்னு பிரிக்கலாம். சரிங்களா? அப்போது இந்த 4 இங்கே கண்டுபிடிச்சிருக்க டிகிரி என்ன, 27. இதோட ஆட் பண்ணோன்னா 31 கிடைக்கும். அப்போது 31வது டிகிரியில் தான் நம்ம இந்த இயரை சென்டர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு கீழே உள்ள இயர் பாருங்கள், கவுண்ட் 4 தான் கிடச்சிது. ஸோ 31வது டிகிரியில் தான் இந்த 2 இயரையுமே நம்ம சென்டர் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ நம்ம கால்குலேஷன் போட்டு வேல்யூஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா. நம்ம கண்டுபிடிச்சிருக்க எல்லாமே லைன் டிகிரி தான். சரிங்களா? இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், எல்லாத்தோடையும் +1 ஆட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இங்கே +1 ஆட் பண்ணோன்னா 45ஓட நம்மளுக்கு 46 கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு வேல்யூஸ் தான் இந்த காலமில் பெருசாக இருந்துச்சு. இப்போ இந்த 46வது டிகிரியில் இந்த வேல்யூவை நம்ம டைப் பண்ணணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம ஹெட்லைனை வேல்யூஸ்க்கு சென்டர் பண்ணணும். சரிங்களா? அப்போ பாருங்கள், 9ல் ஃபஸ்ட்டு பாருங்கள் செகண்ட் ஹெட்லைன் 8 இருக்குது. 8 மைனஸ் பண்ணிப்போம். பேலன்ஸ் நம்மளுக்கு 1 கிடைக்கும். இப்போ 1ன்னு கிடைக்கும்போது பிரிக்கக்கூடாது, 1 அப்படியே தான் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நமக்கு இங்கே வேல்யூஸ்க்கு 46வது டிகிரி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த 46ஓட இந்த 1 ஆட் பண்ணிக்கிட்டோன்னா 47. அப்போ இந்த 47வது டிகிரியில் கீழே உள்ள ஹெட்லைன் செகண்ட் ஹெட்லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம டைப் பண்ணணும். இப்போ அகெயின் பாருங்கள், மேலே உள்ள ஹெட்லைன் பார்த்தீங்கன்னா 6 தான் இருக்குது இல்லையா. அப்போ நம்ம அகெயின் 9லேருந்து 6 மைனஸ் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் நம்மளுக்கு 3 கிடைக்கும். இப்போ நம்ம 3ஐ எப்படி பிரிச்சுக்கலாம், 2 + 1 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். அப்போ இங்கே பாருங்கள், இந்த 2வை இந்த டிகிரி 46 இருக்குது பார்த்தீங்களா, இதோட ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 48. 48வது டிகிரியில் மேலே உள்ள ஹெட்லைனை நம்ம டைப் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ பாருங்கள், வேல்யூஸ்க்கு நம்ம ஹெட்லைனை சென்டர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு காலம் பாருங்கள், நம்மளுடைய லைன் டிகிரின்றது 56 + 1 ஆட் பண்ணிக்கிறோம் 57. இப்போ இந்த காலமில் நம்மளுக்கு ஹையஸ்ட்டாக ஹெட்லைன் தான் இருந்துச்சு, 7 இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த 57 டிகிரியில் செகண்ட் ஹெட்லைனை நம்ம டைப் பண்ணணும். இப்போ மேலே உள்ள ஹெட்லைன் 4 தான் இருக்குது. அப்போது 7ல் 4 மைனஸ் பண்ணிப்போம். பேலன்ஸ் நம்மளுக்கு 3 கிடைக்கும். 3ஐ நம்ம 2 + 1ன்னு பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த 2வை இங்கே கண்டுபிடிச்சிருக்க டிகிரி 57 ஆட் பண்ணிக்கிட்டோன்னா 59. ஸோ 59வது டிகிரியில் மேலே உள்ள ஹெட்லைனை நம்ம சென்டர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஹெட்லைன் வந்து 7,
இந்த காலமில் நம்மளுக்கு ஹையஸ்ட் வேல்யூன்றது கீழே இருக்குது சரிங்களா 6. அப்போது 7ல் 6 மைனஸ் பண்ணிப்போம். பேலன்ஸ் என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும். 1 கிடைக்கும் போது நம்ம அந்த 1 அப்படியே எடுத்துக்கணும் சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே கண்டுபிடிச்சிருக்க டிகிரி 57. 57ஓட 1 ஆட் பண்ணிக்கோங்க 58. ஸோ 58வது டிகிரியில் இந்த ஹையஸ்ட்டாக உள்ள வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம டைப் பண்ணணும். நம்மளோட ஃபஸ்ட்டு வேல்யூ கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா 5 தான் இருக்குது சரிங்களா. அப்போ இந்த வேல்யூவை நம்ம எந்த டிகிரியில் டைப் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஹையஸ்ட்டாக உள்ள வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 100 ஃபுல் ஸ்டாப் 00 சரிங்களா. இதுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்க டிகிரி 58. அப்போது இந்த 1ன்றதை நம்ம 58ல் அடிப்போம், 0வை 59ல் அடிப்போம். இங்கே பாருங்கள் புள்ளிக்கு அப்புறம் 2 இலக்கம் இருக்குது சரிங்களா. அப்போது இங்கே புள்ளிக்கு அப்புறம் 2 இலக்கன்றது 00. அப்போது இது 58, இது 59. இப்போ இதுக்கு நேராக வருது பார்த்தீங்களா. அப்போ இதை நம்ம 59வது டிகிரியில் நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூவை டைப் பண்ணணும் சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு காலம் வாங்க. நம்மளுடைய லைன் டிகிரி 65 + 1 ஆட் பண்ணிக்கிறோம் 66. இதில் ஹையஸ்ட்டாக நமக்கு வேல்யூ தான் இருக்குது. ஸோ நம்மளுடைய 66வது டிகிரியில் வேல்யூவை டைப் பண்ணிக்கிறோம். இப்போ ஹெட்லைன் பாருங்கள், மேலே 6 கீழே 4. ஸோ வேல்யூக்கு தான் நம்ம ஹெட்லைனை சென்டர் பண்ண போகிறோம். அப்போது 9ல் 6 மைனஸ் பண்ணிக்கலாம், பேலன்ஸ் நம்மளுக்கு 3 கிடைக்கும். 3யை நம்ம 2 + 1ன்னு பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த 2 இங்கே கண்டுபிடிச்சிருக்க டிகிரி 66 ஆட் பண்ணிக்கிட்டோன்னா 68. 68வது டிகிரியில் ஃபஸ்ட்டு ஹெட்லைன் சரிங்களா. அகைன் பாருங்கள் கீழே உள்ளது வந்து 4 இருக்குது. அப்போ 9ல் 4 மைனஸ் பண்ணிக்கோங்க, பேலன்ஸ் 5 கிடைக்கும். 5வை நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம் 3 + 2ன்னு பிரிச்சுக்கலாம் சரிங்களா. அப்போது இந்த 3 இங்கே கண்டுபிடிச்ச டிகிரி 66 ஆட் பண்ணிக்கிட்டோன்னா 69. ஸோ 69வது டிகிரியில் கீழே உள்ள ஹெட்லைனை நம்ம டைப் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டு காலம் பாருங்கள், கண்டுபிடிச்சிருக்க லைன் டிகிரி 76 + 1 ஆட் பண்ணிக்கிறோம் 77. இப்போது இந்த காலமில் நம்மளுக்கு ஹெட்லைன் தான் பெருசாக இருந்துச்சு. செகண்ட் ஹெட்லைன் 7 இருக்குது. ஸோ அப்போது 76ஓட +1 ஆட் பண்ணிக்கிறோம் 77. இப்போ இந்த 77வது டிகிரியில் நம்ம செகண்ட் ஹெட்லைனை டைப் பண்ணிக்கலாம். இப்போ மேலே பாருங்கள் 4 இருக்குது இல்லையா. ஸோ 7ல் 4 மைனஸ் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு 3 கிடைக்கும். 3யை 2 + 1ன்னு பிரிச்சுக்கலாம். அப்போது இந்த டிகிரியோட 2 ஆட் பண்ணிக்கிட்டோன்னா 79 கிடைக்கும். ஸோ 79வது டிகிரியில் நம்ம ஃபஸ்ட்டு ஹெட்லைனை டைப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் கீழே வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ தான் நம்மளுக்கு ஹையஸ்ட்டாக இருக்குது 5 இருக்குது. ஸோ ஹெட்லைன் பெருசாக இருந்துச்சு இல்லையா. அப்போ 7ல் 5வை மைனஸ் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு 2 கிடைக்கும். 2வை நம்ம 2ஆக பிரிச்சுக்கிட்டோன்னா 1 கிடைக்கும். அப்போ இந்த 1 இந்த டிகிரியோட ஆட் பண்ணிக்கிட்டோன்னா 77 + 1 78. 78வது டிகிரியில் நம்ம வேல்யூவை டைப் பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எல்லாத்துக்குமே கேல்குலேஷன் போட்டு டிகிரி கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா. நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ரோவில் உள்ள வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் நீங்கள் டிகிரி நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரோவில் வர வேல்யூஸ் எல்லாமே டிஜிட் வைஸ் பார்த்து அடிச்சிருங்க, மிஸ்டேக்கே வராது. நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஹெட்லைனை டைப் பண்ணிவிட்டு 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஹைஃபன் கொடுத்துட்டு இங்கே உள்ள ஹெட்லைன் எல்லாத்தையும் நம்ம டைப் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட்டு ஹைஃபன் கொடுத்து முடிச்சுட்டு ஓப்பன் பண்ணுற ஒவ்வொரு ரோக்குமே நடுவில் 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்து தான் டைப் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா. இங்கே நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள், இங்கே இயர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இயரை டைப் பண்ணிக்கணும். அடுத்து 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு ப்ரைமரின்றதை டைப் பண்ணி அதுக்கான வேல்யூஸை டைப் பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொரு ரோக்கு நடுவுலையுமே 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்து தான் டைப் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா. இதை நீங்கள் பாருங்கள், லாஸ்ட்டு முடிக்கும் போதும் 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்து தான் நம்ம ஹைஃபன் கொடுத்து முடிக்கணும். தென் நம்ம லைனுக்கு நோட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நம்பர் படி இங்கே பாருங்கள், இங்கே 7 + 2 9. ஸோ 9 ஹைஃபன் விட்டுட்டு கோடு போடணும். இந்த காலமில் 11 நோட் பண்ணியிருக்கோம். ஸோ 11 ஹைஃபன் விட்டுட்டு கோடு. இங்கே 9 ஹைஃபன் விட்டுட்டு கோடு. இங்கே 11 ஹைஃபன் விட்டுட்டு கோடு போடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் மாடலும் உங்களுக்கு ரொம்பவே ஈஸி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவை இன்னும் நிறையவே நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன். ஆனால் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வேணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா
ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.